ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஷாலோம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்கள் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இது உங்கள் சமாதானத்தின் நேரம். எங்கள் சபை மூலமாய் ஒவ்வொரு வாரமும் இந்த மாலை நேரத்தில் வருகிற உங்கள் சமாதானம் இந்த தேவனுடைய வார்த்தையை அநேகர் கேட்குறீங்க, நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். பலர் ஜெபிக்கும்படி தொடர்பு கொள்கிறீங்க, நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காக நாங்கள் பாரம் எடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதமான காரியத்தை செய்வார். தொடர்ந்து நம்முடைய கிராஸ் டிவியில் மாத்திரமல்ல, ஷாலோம் ஏஜி சர்ச் தூற்றுக்குடி என்கிற யூடியூப் சேனலிலும் ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தை வருகிறது. பார்க்கும்படி ஜெபிக்கும்படி ஒருவேளை ஜெப விண்ணப்பம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் கடந்து போகவில்லை என்று சொன்னால் எங்களோடு நீ கடந்து வரலாம், எங்களோடு ஆராதிக்க வரலாம். ஆண்டவர் உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஸ்தோத்திரம் ஜெபிக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். இந்த நாளிலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேத பகுதியிலிருந்து வசனத்திலிருந்து உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறேன். சங்கீதம் 119 சங்கீதம் 1 வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். பைபிள் 66 புஸ்தகம் இருக்கிறது, 1189 அதிகாரங்கள் இருக்கிறது. பைபிளில் ஸ்தோத்திரம் பெரிய புஸ்தகம் எந்த புஸ்தகம்னு சொன்னால் சங்கீத புஸ்தகம் தான் பெரிய புஸ்தகம். ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீத புஸ்தகம் தான் பைபிள்லேயே அதிகமான பெரிய புஸ்தகம். அதான் அதிகமான அதிகாரங்கள், ஏறக்குறைய ஸ்தோத்திரம் 150 அதிகாரங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதிலையும் 119 சங்கீதம் 176 வசனங்கள் கொண்டதான அதிகாரமாய் இருக்கிறது. நம்முடைய வேதம் ஒரு மகிமையான வேதம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை குறித்த வாஞ்சை அதிகரித்திருக்கிறதா, குறைந்திருக்கிறதா? ஆண்டவர் நல்லவர். நான் போன வாரம் உங்கள் சமாதானத்தின் நேரத்தில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வார்த்தையை சொன்னேன். பைபிளின் மேன்மை தான் சுட்டி காட்டினேன். இந்த வாரத்திலும் வேதத்தை குறித்ததான சில காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். என் கரத்தில் உள்ள வேதம் ஒரு மகத்துவமான வேதம். ஸ்தோத்திரம். அதான் சங்கீதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை நீங்க திறந்தருளும் என்று சங்கீதக்காரன் பாருங்க, சங்கீதம் 119 அதில் 18 இப்படி சொல்லுகிறார். உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா வேதம் ஒரு அதிசயமான ஒரு புஸ்தகம். கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு புஸ்தகம். வேதம் என் குறைவுகளை எனக்கு சுட்டி காட்டுகிற புஸ்தகம். வேதம் என்னை நியாயந்திருக்கிற ஒரு புஸ்தகம். ஆண்டவருடைய இருதய துடிப்பு தான் வேதம். ஆண்டவருடைய அன்பின் புஸ்தகம் தான் வேதம். படைப்பின் புஸ்தகம் தான் இந்த வேதம். ஆண்டவர் நல்லவர். எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து என்னை உயர்த்துவது தான் இந்த வேதம். ஒரு சட்ட புஸ்தகம் தான் இந்த வேதம். ஆண்டவருடைய சுவாசம் தான் இந்த வேதம். ஆண்டவருடைய வார்த்தை தான் இந்த வேதம். வேதத்தை குறித்து சொல்லணும்னா எக்கச்சக்கமாக சொல்லலாம். நான் சொன்ன மாதிரியே எல்லாம் இந்த புஸ்தகத்தெல்லாம் அதெல்லாம் வேத புஸ்தகத்துக்கு அடங்குற ஒன்று பைபிள். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நீ கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க, பைபிள் என்கிற வார்த்தை behold I am being life eternal. ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். இதோ நான் நித்திய ஜீவனாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த பைபிள் வார்த்தை be for behold, I for I am. ஸ்தோத்திரம். B for being. ஸ்தோத்திரம். L for life. ஆண்டவருக்கு மகிமை. E for eternal. ஆண்டவர் நல்லவர். eternal. அருமையான நித்திய ஜீவன். இதோ நான் நித்திய ஜீவனாய் இருக்கிறேன். இந்த வேதம் உயிருள்ள வேதம், நித்திய ஜீவனை கொடுக்கிற அன்பான வேதம். அருமையான பிள்ளைகளே, நம் வேதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் யோசித்து பாருங்க. தினம் தினம் ஆண்டவருடைய வேதத்தை நான் வாசிக்கிறேனா, டெய்லி வேதத்தை நான் ஓரளவுக்கு தியானிக்கிறேன்
சொல்றேனா, ஆமென் ஸ்தோத்திரம், இன்றைக்கு வேத வாசிப்பு, இன்றைக்கு வேதத்து தியானம், இன்றைக்கு வேதத்தை குறித்த ஒரு முக்கியத்துவம் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில குறைந்து போகிறது. ஏன்னா பொதுவாக வாசிக்கிறது எல்லாரும் குறைஞ்சு வருது. ஸ்தோத்திரம், ஆரம்பத்தில் புஸ்தகமாக வாசித்து நம்ம வாசிப்போம். ஆனால் இன்னைக்கு வாசிக்கிறத காட்டிலும் பார்க்கறது கேட்கறது பெருகிட்டு, யூடியூப்பில் பார்க்குறோம், ஸ்தோத்திரம் கேட்குறோம். அதனால் வாசிக்கிறதுக்கு நமக்கு இன்னைக்கு போர் அடிக்குது. ஆனால் ஒன்று சொல்லட்டா, இந்த வேதத்தை மட்டும் கேட்கறது மாத்திரமல்ல, கண்களால் பார்த்து நல்லா காலையில் நல்ல சத்தமா முடிந்த அளவுக்கு நீங்க வாசிங்க, நல்லா வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 1:3, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அங்க 2 காரியம் சொல்றார். ஏன் நான் வேத வசனத்தை நான் வாசிக்க வேண்டும்? ஏன் வேதத்தை நான் தியானிக்க வேண்டும்? ஏன் வேதத்தை நான் படி நடக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் பசுமையான ஒரு செழிப்பான வாழ்வை வாழ்வதற்கு எனக்கு வேத வசனம் முக்கியம். ஸ்தோத்திரம், ஆமென். நம்முடைய பரிசுத்தவான்கள் இப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க, ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் உரம் அல்லது உணவு பைபிள் தான். நம்ம சரீரத்துக்கு உணவு ஸ்தோத்திரம் சாப்பிடுகிறோம், பல சாப்பாடை சாப்பிடுகிறோம். ஆனா நம்முடைய ஆத்துமா உள்ளான மனுஷனுக்கு உரம் என்ன தெரியுமா? இந்த வேத வசனம் தான். இன்னைக்கு ஸ்தோத்திரம் பிரச்சனை வந்தா, குடும்பத்தில் பிரச்சனை வந்தா ஸ்தோத்திரம் தாங்க முடியல. கர்த்தருக்கு மகிமை. கணவன் மனைவி விவாகரத்துக்கு நேரம் போயிடுறாங்க, பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுறாங்க, பெற்றோரை பிள்ளைங்க வெறுத்துடுறாங்க. சில நேரத்தில் சபையில் போதகர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா சபையை விட்டு ஜனங்கள் வெளியே போயிடுறாங்க. ஆண்டவருக்கு மகிமை. விசுவாசிகளுக்குள்ள சண்டைகள், போராட்டங்கள் காரணம் வேதத்தை குறித்த சரியான அறிவு இல்லை. வேதத்தின் மேன்மையை ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. கர்த்தரே பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஒன்றை அந்த மேன்மையை நான் புரிந்து கொண்டால் அதை நான் கடைபிடிப்பேன் இல்லையா? யோசித்து பாருங்க, நான் எந்த அளவுக்கு நான் வேதத்தோட நேரத்தை செலவழிக்கிறேன். நீங்க வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம், படிக்கிற தம்பி தங்கச்சியா இருக்கலாம், குடும்பத்தில் ஸ்தோத்திரம் இருக்க சகோதரியா நீங்க இருக்கலாம். பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசியுங்கள், நேசியுங்கள், தியானியுங்கள், நடங்க. அதான் சொல்லுகிறார், வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். ஏன் நான் வேதத்தின்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு மகிமை. நான் முதல்ல சொன்னேன், என் வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாய் மாறணும் அப்படின்னா ஸ்தோத்திரம் வேதம் எனக்கு ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையை செழிக்க பண்ணுது. 2வது, நான் செய்வது எல்லாம் வாய்க்க பண்ணுது. யார் செய்வது வாக்கி? வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகள். அதான் சொன்னேன், இந்த வேத புஸ்தகம் எனக்கு ஒரு நியாய புஸ்தகம், சட்ட புஸ்தகம், எனக்கு ஒழுக்கத்தை போதிக்கிற புஸ்தகம். பிள்ளைகளே ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒரு தேவனை மனுஷன் ஒரு சாட்சியை கொடுத்தார். இப்படி சொன்னார், அந்த மக்கள் வில் அம்பு வைத்து ஸ்தோத்திரம் ரொம்ப காட்டும் பிராண்டியை போல வலது ஜனங்கள் இயேசு அறிந்து கொண்டார்களாம். நல்ல ட்ரெஸ் உடுத்த பழகினாங்க, ஆசீர்வாதமா இருக்க பழகினாங்களாம். ஒரு நபர் அந்த ஸ்தோத்திரம் அந்த கிராமத்துக்கு போகும்போது அவங்கள பார்த்தோன்னு சொன்னாராம், ஆண்டவருக்கு மகிமை, நீங்களாம் இயேசுவை நம்புனீங்க, ஆராதிக்கிறீங்க, ஸ்தோத்திரம் கேலி பண்ற மாதிரி பேசினாராம். அப்போ அதில் உள்ள ஒரு சகோதரன், ரட்சிக்கப்பட்ட சகோதரன் சொன்னாரா, சகோதரன் நாங்கள் மட்டும் ரட்சிக்கப்படலை அப்படின்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, இந்த மிஷனரி எங்களை இயேசுவை சொல்லலைன்னு சொன்னா, இன்னைக்கு நான் உங்களை வேலை வச்சே கொண்டுட்டு இன்னைக்கு உங்களை சாப்பிட்டுருப்போம் அப்படின்னு. நானா யோசித்து பாருங்க, வாழ்க்கையை மாற்றினது. பிள்ளைகளே, என் வாழ்க்கையை மாற்றுவது இந்த வேத வசனம் தான். என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும், என் தொழில், என் படிப்பு, குடும்பம், எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவது இந்த வேதம் தான். அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உமது வசனம் மாத்திரம் இல்லைன்னா நான் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். 3வது சொல்லட்டா, என் துக்கத்தை மாற்றுவது என்னுடைய வேதம் தான். எவ்வளவு துக்கம் தெரியுமா உலகத்தில்? வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா ஸ்தோத்திரம், டெய்லி செய்தித்தாள பாருங்க,
யூடியூப்பை பாருங்க, செய்திகளை பாருங்க, துக்கமான செய்தி. அங்க அவங்கள கொண்டு போட்டாங்க, இங்க ரயில் விபத்து, இங்க அந்த சம்பவம், வேதனையாத துக்கம் குடும்பத்தில். சில நேரத்தில் வேதனைக்கு மேல வேதனை. என் துக்கத்தை மாற்றுகிறது என் வேதம். ஏன் நான் என் வேதத்தை வாசித்து தியானிக்கணும்? நான் பசுமையான செழிப்பானவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என் வேதத்தை நான் வாசிக்க வேண்டும். நான் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் என் வேதத்தை நான் வாசிக்க வேண்டும். என் துக்கம் மாற வேண்டும் என்று சொன்னால் நான் வேதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு மகிமை, ஸ்தோத்திரம். நான் இப்படி சொல்லுகிறேன், நீ டெய்லி தலை குனிந்து உன் வேதத்தை பார். உன் வாழ்க்கையை தலை நிமிர்ந்து இந்த வேதம் வாழ யாருக்கு முன்னால தலை குனியவே விடாது. ஸ்தோத்திரம். வெட்கப்படுத்த வேதம் விடாது. ஸ்தோத்திரம். ஏன் இந்த வேதத்தை நான் வாசிக்கணும் அப்படின்னா, ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பின்பகுதி வாசிக்கிறேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உள் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அழகா சொல்ற. ரொம்ப ஒரு கடினமான வார்த்தை. உன்னை மறக்க மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன்னு கர்த்தர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் இங்கே சொல்றாரு, நான் உன்னை மறந்துடுவேன். எப்போ மறப்பேன் தெரியுமா? நீ என் வேதத்தை தூக்க மறந்துட்டேன்னா, என் வேத வசனத்தை கேட்க மறந்துட்டேன்னா, ஸ்தோத்திரம், என் வேதத்தை நீ வாசித்து கடைபிடிக்க மறந்துட்டேன்னு சொன்னா, நான் ஒன்னியம் மட்டும் இல்லை, உன் பிள்ளைகளை கூட மறந்துடுவேன். ஸ்தோத்திரம். நம்ம பாசல் சொல்ல, எக்கேடு கெட்டு போனாலும் கவலை இல்லை எனக்கு அப்படிங்கிறார். யோசித்து பாருங்க. ஏன் நான் வேதத்தை வாசிக்கணும் தெரியுமா? என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருப்பதற்கு, என் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. உபாமத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடு. இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறோமா பிள்ளைகளுக்கு? ஸ்தோத்திரம். ஆமென். சண்டே ஸ்கூலுக்கு உங்க பிள்ளைகளை அனுப்புறீங்களா? சபையில் நடக்கிற வாலிபர் ஐக்கியத்துக்கு உங்க பிள்ளைகளை அனுப்புறீங்களா? ஆராதனையில் உங்க பிள்ளைங்க உட்கார்ந்து ஆராதிக்கிறத பின்னாலிருந்து பார்க்கிறீங்களா? அருமை பிள்ளைகளே, ஏன் வேதத்தை வாசிக்கணும்? என் வாழ்க்கையில செழிப்பாய் வாழ்வதற்கு மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு மகிமை, நான் செய்கிற எல்லாம் வாய்க்க பண்ண வேண்டும், அதற்காக மாத்திரமல்ல. ஆண்டவருக்கு மகிமை, என் வாழ்க்கையில வருகிற மன கஷ்டங்கள் கவலைகள் மாறுவதற்கு மகிழ்ச்சிக்கு மாத்திரமல்ல, என் பிள்ளைகள் வாழ்க்கை நலமாய் நன்றாய் இருப்பதற்கு நான் கண்டிப்பா வேத வசனத்தை கண்டிப்பா வாசிக்கணும், தியானிக்கணும், கடைபிடிக்கணும். பிள்ளைகளே ஸ்தோத்திரம். பாருங்க, அதே ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். 8:12 வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை, ஸ்தோத்திரம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். என்னுடைய வேதத்தினுடைய மகத்துவங்கள், நான் சொன்னேன்ல, இந்த புஸ்தகம் எப்படிப்பட்ட புஸ்தகம் தெரியுமா? மகத்துவமான புஸ்தகம். நம்ம முதல்ல இந்த வேத புஸ்தகத்தை ஒரு சாதாரண புஸ்தகமா பார்க்கறத நிப்பாட்டிட்டு ஒரு மகிமை நிறைந்த புஸ்தகமா நல்லா பாருங்க, கனமன்ற புஸ்தகமா பாருங்க. 5வது சொல்லுகிறேன், ஏன் நான் வேதத்தை வாசிக்கணும், ஏன் வேதத்தின்படி நடக்கணும் அப்படின்னா, இதுல வேதத்துல தேவனுடைய மகத்துவங்களை எழுதி வச்சிருக்கிறார். எனக்கு அற்புதங்கள் நடக்கும். நான் வேதத்தை வாசித்து தியானிக்க தியானிக்க கர்த்தர் எனக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். எத்தனையோ சாட்சியம் சொல்ல முடியும். வேதத்தை வாசித்துக்கிட்டு இருக்கும் போதே சுகம் பெற்றவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? வேதத்தை வாசித்துக்கிட்டு இருக்கும் போதே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் தெரியுமா? வேதம் எத்தனை பேரை உயர்த்திருக்கு தெரியுமா? மேன்மைப்படுத்திருக்கு தெரியுமா? பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வேதத்தை டெய்லி கையில் எடுங்க. டெய்லி பார்த்து வாசித்து தியானித்து சின்ன சின்ன வார்த்தைக்கும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து நடந்து பாருங்க. நீங்க பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருப்பீங்க. ஜெபிப்போமா? ஏன் நான் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இந்த வேதம் என்னை செழிப்பானவனாய் மாற்றுகிறது. வேதம் நான் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறது. வேதம் என் துக்கத்தை மாற்றுகிறது. வேதம் என் பிள்ளைகள் எதிர்காலத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. வேதம் எனக்கு அற்புதங்களை, அதிசயங்களை, மகத்துவங்களை என் குடும்பத்தில் கொண்டு வருகிறது. இந்த வேதத்தை வாசிக்காம இருக்க முடியுமா? வாசிங்க.
டெய்லி வாசிங்க, நேரக்கிழமைக்கெல்லாம் வாசிங்க, தியானிங்க, கடைபிடிங்க. வேதம் உங்களுக்காக மகிமையான காரியத்தை செய்யும். அன்பின் ஆண்டவரே, வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்த அன்பு பிதாவே, அப்பா, எங்கள் கரங்கள் இருக்கிற வேதம் ஒரு மகிமையான வேதம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். வேதத்தின் மகத்துவத்தை பிரசங்கித்திருக்கிறேன். இதை கேட்ட பிள்ளைகள் நல்ல வேதத்தை வாசிக்க, நல்ல வேதத்தை தியானிக்க, வேதத்தை சரியாய் கற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. நாங்கள் வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை கடைபிடிச்சு நடக்கவும் உதவி செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் ஒருவேளை வேதனையோடு, ஒருவேளை கண்ணீரோடு, ஒருவேளை துக்கத்தோடு இருப்பாங்கன்னா, துக்கம், கண்ணீர், கவலை இயேசுவின் நாமத்தில் எல்லாம் நீங்கி போகட்டும். நம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து எல்லார் மேலேயும் கர்த்தரை பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரை வார்த்தை கேட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.